ஏய் டைம் ஆயிடுச்சுடி. பேங்க்ல வேற கூட்டமா இருக்குமா, நீ சீக்கிரமா போனாதான் சீக்கிரமா நகையை மீட்டிட்டு வர முடியும். அதுவும் இல்லாம கல்யாண நகை நல்ல நேரத்துல மீட் ஆகணும். நல்ல நேரம் முடிஞ்சு அப்புறம் ராகுகாலம் வந்துடும். அதான் இன்னும் ராவுகாலம் வரலையே. ஏய் நீ என்ன சொல்ற? ஆனந்திய சொல்றியா இல்ல ராகுகாலத்தை சொல்றியா? ரெண்டையும் தான் சொல்றேன். உங்க தங்கச்சியும் வரல, ராவுகாலமும் வரல, அதை தான் சொன்னேன். முதல்ல உங்க தங்கச்சி வரட்டும், அப்புறம் போலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். ஏண்டி இப்ப நகையை முட்டதை விட இந்த முட்டை தோசை தான் உனக்கு முக்கியமா? உனக்கு அது முக்கியம்னா எனக்கு இது முக்கியம் தான். அண்ணே, ஆனந்தி வா, உள்ள வா. வா ஆனந்தி. இந்தாங்கப்பா. வாணி வா, தோசை சாப்பிடுறியா? இல்ல அண்ணி, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அம்மா, இவ தான் ஆனந்தி, வேலுவோட தங்கச்சி. வணக்கம். ஓ, நீதானம்மா அது? இந்த ஹாஸ்டல்ல தங்கி எக்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறதா வாணி சொல்லிச்சே, அந்த பொண்ணா? ம், ஆமாங்கய்யா. வாமா, நீயும் உட்காந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன். ஊர் பழக்கம் இன்னும் அப்படியே இருக்கு. என்ன ஊர் பழக்கம்? அது ஊர்ல எங்க முன்னாடி யாரும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. அத இந்த புள்ள மனசுல வச்சிருக்கு. அதெல்லாம் உங்க வீட்ல இருக்கலாம், நீங்க சாப்பிடுறது ஏன் வீடு. இவ என் தங்கச்சி. இந்த வீட்ல நீங்க எப்படியோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியும். மாப்பிள, அவர் வேற ஏதோ அர்த்தத்துல சொல்றாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தோட சொல்லாம இருந்தா இங்க யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ணே, பெரியவங்க சில விஷயம் சொன்னா அதை கேட்டுக்க வேண்டியதானே.